இனிய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன புத்தகம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானகன். கானகன் யார் எழுதியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி சரவணகுமார் அவர் எழுதியது. அவர் வந்து பல சிறுகதைகள், நாவல்கள், கவிதை தொகுப்பு அப்படின்னு பல புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அவர் எழுதிய நாவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஏன்னா, அவர் வந்து சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டராவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2015ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த புத்தகம் 2016ஆம் ஆண்டின் சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கர் விருதும் வாங்கியிருக்கு. ஆனா, அந்த விருத ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காகவும், நீட் பிரச்சனைகளுக்காகவும் திருப்பி கொடுத்திருக்கார் லக்ஷ்மி சரவணகுமார். வாங்க இப்ப நம்ம நாவலுக்குள்ள போவோம். இந்த நாவல் மொத்தமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமலை காடு அப்படின்ற ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மலை கிராமத்தை சுற்றி தான் நடக்குது. இந்த நாவலில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கப்பனுடைய 3 மனைவிகள். முதலாவது வந்து மாரி, 2வது வந்து சகாயராணி, 3வது வந்து செல்லாயி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அன்சாரி அப்படி வந்து ஒருத்தன் வருவான். அவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்கப்பனுடைய நண்பன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செல்லாயியோட கணவன் சடையன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து பளிச்சின மக்களை சேர்ந்தவன். செல்லாயும் வந்து பார்த்தீங்கன்னா, பளிச்சின மக்களை சேர்ந்தவள் தான். இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா, காட்டில் வாழுற மக்களுடைய வாழ்வாதாரம், பளிச்சின மக்களுடைய வந்து வாழ்க்கை முறை, அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதலை நிச்சயமாக அவங்களுக்கு தரும். அதே மாதிரி காடை பற்றின ஒரு புரிதல், காட்டில் இருக்கிற ஒரு மிருகங்களை பற்றின ஒரு புரிதல். காடு வந்து ஒரு சும்மா மரமோ செடியோ கொடியோ கிடையாது. நிச்சயமாக அது வந்து ஒரு ஆன்மா. நீங்கள் அதுக்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த காடு நிச்சயமாக உங்ககிட்ட பேசும் அப்படின்ற ஒரு புரிதலை கொடுக்கும் இந்த நாவல். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த நாவலில். ஒரு வேட்டையாடுதலில் கூட ஒரு அறம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஒரு மக்களுமே பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து இதில் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பார் இந்த நாவலில். ஒரு காட்டுக்கு புலி எவ்வளவு அவசியம் அப்படின்றத இந்த நாவல் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுப்பீங்க. ஒரு புலி இல்லாமல் போச்சுன்னா அந்த காட்டினுடைய பயாலஜிக்கல் சைக்கிளே பாதிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் இதில் தெரிஞ்சுப்பீங்க. இந்த நாவல்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு புலி வேட்டையிலிருந்து தான் தொடங்கும். தங்கப்பன் வந்து ஒரு புலி வேட்டைக்கு தான் தயாராகி ஒரு பரன்லாம் கட்டி, அந்த புலி வேட்டைக்கு தயாரா நின்னுகிட்டு இருப்பான். ஏன் வந்து புலி வேட்டையாடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நண்பனான அன்சாரி அவனுடைய இந்த கிடங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் வந்து சிறுத்தை ஒண்ணு வந்து போயிருக்கும். சிறுத்தை வந்து போன பயத்துல, மாடுங்க ஒண்ணு கூட வந்து மேய்ச்சலுக்கு வெளியில வரவே வராது. இது இப்படியே போய்க்கிட்டு இருந்தா, எப்படி நம்ம மாடு மேய்ச்சலுக்கு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அன்சாரி வந்து தங்கப்பன் கிட்ட போய் சொல்லுவான். இந்த மாதிரி நடந்தது நேற்று இரவு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம நிச்சயமா சிறுத்தைய வேட்டையாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தடம் பார்க்க போவாங்க. தடம் பார்க்க போனதுக்கு அப்புறமா தான் தங்கப்பனுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அது வந்தது சிறுத்தை இல்ல, புலி அப்படின்னு சொல்லிட்டு. புலி வந்துருச்சுன்னா, ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா, கண்டிப்பா மனிதர்களையோ, இல்ல விலங்குகளையோ வேட்டையாடாம போகாது அப்படின்ற ஒரு காரணத்தினால, நிச்சயமா அத நம்ம வேட்டையாடிடணும் அப்படின்றதுக்காக தான் வேட்டையாடுதலையே அவங்க தொடங்குவாங்க. வேட்டையாடி முடிக்கும்போது தான் அன்சாரிக்கு தெரியும் அது ஒரு பெண் புலி அப்படின்னு. அப்போ தங்கப்பன்ட்ட கேட்பான். "நீங்க எப்பயுமே பெண் புலிய வேட்டையாட மாட்டீங்களே, ஏன் பெண் புலிய வேட்டையாடிட்டீங்க?" அப்படின்னு தங்கப்பன்ட்ட கேட்பான். மாட்டு கிடங்கு வரைக்கும் வந்து மாட்டை அடித்து பயன்படுத்துது அப்படின்னா, அந்த பயம் வந்து மாட்டுக்கு கிடையாது, நமக்கு. அது நம்ம வேட்டையாடுறதுக்கு முன்னாடி நாம் அதை வேட்டையாடணும். அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பன் சொல்லிடுவான். ஆனால் 2 பேருக்குமே தெரியும், ஒரு பெண் புலியை வேட்டையாடுதல் வந்து எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னுட்டு. இப்படி வேட்டையில் தொடங்குற இந்த நாவல், புலி வேட்டையை வந்து அவ்வளோ தத்ரூபமாக கண் முன்னாடி அந்த காட்சிகளை வந்து கொண்டு வந்திருப்பாரு லக்ஷ்மி சரவணகுமார். ஒரு வேட்டையாடுதல்லையும் ஒரு அறம் இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இந்த வேட்டையாடுதலினுடைய ஒரு நுணுக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு மாடு எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சுட்டு அந்த மாட்டினுடைய அசைவை வச்சே புலி எங்கேருந்து வருது, எவ்வளோ தூரத்துலேருந்து வருது அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க கணிச்சு கரெக்டாக ஒரே ஒரு தோட்டால வந்து புலியை சாகடிக்கக்கூடிய அந்த வேட்டை வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்திருக்கும் இந்த நாவல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பளிச்சீன மக்கள். பளிச்சின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, காடை வந்து ரொம்ப ஒரு தெய்வமாக வழிபடுறவங்க. அவங்களுக்கு காட்டினுடைய ஆன்மா தான் எல்லாமே. அதே மாதிரி புலி தான் அவங்களுடைய தெய்வம். பாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து குலசாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவங்க வந்து பாட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது அதனால அவங்களுக்கு வந்து புலி தான் வந்து பாட்டா. அதே மாதிரி வயதில் மூத்தவர்களை வந்து கூட பெயர் சொல்லி பாட்டா அப்படின்னு அழைக்கிறது வந்து அவங்களோட வழக்கமாக வச்சுருக்காங்க. காட்டினுடைய ஆன்மாவாக அவங்க நினைக்கிறது வந்து இந்த புலியை தான். அந்த புலியை வழிபடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வருஷம் ஒரு திருவிழா மாதிரி அவங்க ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கும்.
பளிச்சின மக்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காட்டினுடைய அறம்னு ஒன்று இருக்குது. தனக்கு தேவையில்லாத வேட்டையாட கூடாத ஒரு சில விலங்குகளை பார்த்து அதுங்க வேட்டையை ஆடவே மாட்டாங்க. தன் தேவைக்கு மீறிய எந்த விலங்குகளையும் அவங்க வந்து வேட்டையாட மாட்டாங்க. அதுதான் முக்கியம் பகழ்ச்சின மக்கள். அந்த ஒரு இனத்தை சேர்ந்த அ செல்லாயி தான் வந்து என்ன பண்ணுவான்னா, வேட்டையாடுதல ரொம்ப ரொம்ப விருப்பமா இருப்பா. ஆ ஏன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுடைய அம்மாவும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வேட்டையாடுதல் வந்து தப்பு. நம்மளோட இனத்தில வந்து இது ரொம்ப தவறான விஷயம். நமக்கு மீறின எந்தையும் நம்ம வந்து வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அவளுக்கு வந்து வேட்டையாடுதல தீராத ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, அந்த ஆசையில என்ன பண்ணுவான்னா, வேட்டையாடிக்கிட்டே இருப்பா. சடையன் வந்து பார்த்தீங்கன்னா, காட்ட ரொம்ப ரொம்ப உயிரா நேசிக்கிற ஒரு ஆள். காடு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் கூட பேசும். காட்டில் இருக்க ஆன்மா வந்து நம்ம கூட பேசும் அப்படின்னு நம்புற ஒரு ஆள் வந்து சடையன். அப்படி வந்து சடையன் கூட பேசுற ஒரு காடாவும் அந்த அகமலை காடு இருந்திருக்கு. சடையனுக்கு வந்து காடு எப்போ தூங்கும், காடு எப்போ முழிக்கும் அப்படின்றது முதல் கொண்டு எல்லாமே தெரியும். ஸோ அவனுக்கு வேட்டையாடுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தவறான செயல். ஆனா தன்னுடைய மனைவியே அப்படி செய்யும்போது அவனுக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது, அவன் என்ன பண்ணிடுவான்னா, ஆ அ கருமாண்டிய வந்து கல்யாணம் பண்ணிப்பா. தங்கப்பனுடைய வேட்டையாடுதல் திறன பார்த்து, அவங்க கிட்ட இருக்கிற வேட்டையாடுதல புடிச்சு போய், நாமளும் வந்து அவங்க கூட போய் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி, அவன் கூட வந்துருவா. கூட வரும்போதே வாசியும் அழைச்சிட்டு வந்துருவா. ஸோ கானகன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம வந்து கருமாண்டிய தான் கானகன் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஒரு 2 செகண்ட்ல வந்து வாசி வந்து திடீர்னு கானகனா மாறி நிப்பான். வாசிக்கும் தங்கப்பனுக்கும் இருக்கிற உறவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகன், தந்தை அப்படின்னு அவன் தங்கப்பன் நெனச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா வந்து வாசி வந்து தங்கப்பன வந்து அ தந்தையா ஏத்துக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசி வந்து நிச்சயமா பளிச்சினத்த சேர்ந்தவன் அப்படின்றதுனால, அவங்க அப்பானுடைய அந்த ஆன்மாவை வழிபடுதல் அப்படின்றது வந்து அவனுக்கு எப்பயுமே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ வேட்டையாடுதல்ல வந்து அவனுக்கு விருப்பமே இல்லாமயே இருக்கும் எப்பயுமே. தங்கப்பன் வந்து வேட்டையாட போகும்போதெல்லாம் இவன அழைச்சுக்கிட்டே போவான். நம்மள மாதிரி ஒரு கருமாண்டியா இவன ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து வாசிய அழைச்சுக்கிட்டே போவான். ஆனா, அவன் வந்து எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காமிக்க மாட்டான் அவன்கிட்ட. ஸோ வந்து இவன் எப்படி நம்ம வாழப் போறான்? நம்ம போயிட்டதுக்கு அப்புறம் இவன் எப்படி இருக்க போறான்? அப்படின்ற எண்ணம் வந்து தங்கப்பனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். செல்லாய் வந்து ஒரு நிறை மாதமா இருக்கும்போது ஒரு சமயம் அ கீழ ஒரு கிராமத்துல இருந்து காட்டுக்கு வந்து ஒரு ஜமீன்தார் வந்து வேட்டையாட வந்திருப்பாரு. அந்த சமயத்துல வந்து கருமாண்டியான தங்கப்பன வந்து கூப்பிடுவாங்க. நிச்சயமா நீங்க வேட்டையாடும்போது ராஜா கூட நீங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஆனா அந்த சமயம் வந்து இந்த மாரி டெலிவரி இருக்கு. நான்லாம் வர முடியாது அப்படின்னு தங்கப்பன் சொல்லி வாசிய வந்து துணைக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. வாசிக்கு வந்து வேட்டையாடுதல் வந்து பிடிக்கல அப்படின்னாலும், தனக்கு தேவையான விஷயங்கள வேட்டையாடக்கூடிய திறன் உள்ளவன். அதே மாதிரி தங்கப்பனுடைய அறிவும், அவங்க அப்பாவினுடைய ஆன்மாவும் அவன் கூட எப்பயுமே இருக்கிறதுனால, அவனுடைய ஒரு வேட்டையாடுதல்லையும் எல்லாத்துலயுமே இந்த சீசன்ல இத பண்ணக்கூடாதுன்னு அவன் பண்ணவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு வேட்டையாடுதல்ல ஒரு பயங்கரமான அறம் இருக்கிற ஒரு பையனா வந்து வளர்ந்திருப்பான் வாசி. அப்படி இருக்கிற அவன் வந்து ஜமீன்தார் கூட வந்து அம் வேட்டைக்கு போகும்போது, ஜமீன்தார் வந்து கண்ல பட்டதெல்லாம் சுடணும்னு நெனைப்பாரு. அப்போ வந்து வாசி சொல்லிக்கிட்டே இருப்பான். "இல்ல ராஜா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா வந்து ராஜாவுக்கு வந்து ஒரு ஒரு கெத்து எனக்கு வந்து நான் வேட்டையாட வந்திருக்கேன். நான் என்னைக்கோ ஒரு நாள் தான் வேட்டையாடுறேன். நீங்கலாம் காட்டுக்குள்ளேயே தானே எப்பயும் இருக்கீங்க. நான் சுட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க சுடணும். நான் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க செய்யணும் அப்படின்னு ராஜா வந்து கட்டளை போட்டுக்கிட்டே இருப்பாரு. கண்ல பட்டதெல்லாம் சுடணும். நான் 2 நாள் வேட்டை. அந்த 2 நாள் வேட்டைய நான் எத வேணா சுடுவேன். கண்ல படுற எல்லாத்தையுமே சுடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வாசிக்கு வந்து பயங்கர கோவம் வரும். ஒரு எப்படி ஒரு மனுஷனால இப்படி அறம் இல்லாம இருக்க முடியும்? மனிதர்களால மட்டும் தான் இந்த மாதிரி இருக்க முடியும். காட்டு விலங்குகள் கூட நம்ம கிட்ட வந்து அறம் பார்க்கும். ஆனா மனுஷங்க வந்து அது கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பயங்கர கோவம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது 2வது நாள் வேட்டையில என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த வேட்டைய. அந்த வேட்டையில பார்த்தீங்கன்னா, மதியம் ஆகுற வரைக்குமே அவங்களால எதுவுமே சுட முடியாது. அதாவது ராஜா சுட்டதுக்கு அப்புறமா தான் மத்தவங்க சுடணும் அப்படின்றது ராஜாவோட கட்டளை. ஸோ, அதனால பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ல பட்டாலும் சில பேருக்கு வந்து சுட முடியாத சூழல். ராஜா ஒரு துப்பாக்கி சூடு கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ராஜாவுக்கு வந்து மதியம் ஆகுற வரைக்கும் ஒரே ஒரு விலங்கு கூட கண்ல மாட்டாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குரங்கு மாட்டும். அந்த குரங்கு சுட்டதுக்கு அப்புறமும் ராஜாவுக்கு வந்து அந்த வெறி அடங்காது. என்னடா காலையிலேருந்து நம்மள அலைய வச்சுச்சே இந்த காடு. ஸோ வந்து நம்ம என்ன பண்றது? அடுத்து நமக்கு என்ன கண்ல பட்டாலும் நம்ம சுடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பாரு. அப்போ வந்து வாசி சொல்லுவான், "இல்ல நீங்க வந்து நீங்க உங்களுடைய நோக்கம் வந்து தவறு ராஜா. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு அறம் வேண்டும்." அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு நீ புத்தி சொல்லாத. நான் வந்து எனக்கு தெரியும். நான் வேட்டையாடுதலுக்கு தான் நீங்க வந்திருக்கேன் 2 நாள். அதில என்ன ஆயிட போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு
திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மான் வந்து ஓடும். அது என்ன எப்படி இருக்குன்னே தெரியாம என்ன பண்ணிடுவான், அந்த ராஜா வந்து அத சுட்டுடுவான். சுட்டதுக்கு அப்புறமா தான் தெரியும் அது கருவுற்று இருக்கிற ஒரு பெண் மான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண் மான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே வாசி துடிதுடிச்சு போய் அந்த பெண்மான அப்படியே தூக்கி என்ன பண்ணுறதுனே தெரியாம அந்த பெண்மான் கிட்ட பேசுவான். "ஐயய்யோ! உன்ன சுட்டுட்டாங்களே என்ன பண்ணுறது?" அப்படின்னு பேசுவான். ஒரு பெண்மான், அதுவும் இல்லாம ஒரு கருவுற்று இருக்கிற ஒரு பெண்மான சுட்டுட்டோமே அப்படின்ற வருத்தத்துல இருக்கும்போதே வந்து வாசி என்ன பண்ணுவான்னா, ராஜாவ பார்த்து திட்டிடுவான். "நீ எல்லாம் என்னத்த வேட்டையாடுவ? உனக்கு என்னமே தெரியாம எதுக்கு வந்த நீ? நீ எதுக்கு வந்து வேட்டையாடணும்னு வந்துட்டு இப்படி காட்டுல இருக்கிற மிருகங்களெல்லாம் கொன்னுகிட்டு இருக்க? உங்க மனுஷங்க தான் இப்படிலாம் இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு மான தூக்கிட்டு வீட்டுக்கு போயிரும். ஒரு பெண் மான் கருவுற்றிருக்கிற பெண் மான வந்து நம்ம சுட்டுட்டோமே அப்படின்ற ஒரு விரக்தியில ராஜா என்ன பண்ணிடுவாருன்னா, துப்பாக்கிய தூக்கி போட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடிடுவாரு. காட்டுக்குள்ள ஓடுனவர வந்து 1 வாரமா தேடுவாங்க, தேடுவாங்க, தேடுவாங்க. அவரு கிடைக்கவே மாட்டாரு. கிட்டத்தட்ட 1 மாச காலம் வரைக்கும் ராஜாவோட மனைவி, பெண்கள் எல்லாருமே கூட இருப்பாங்க. அவங்க எல்லாம் இருந்து தேடிட்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு துக்கத்திலேயே வந்து ராஜா இல்லாமயே வீட்டுக்கும் போயிருவாங்க. கடைசியில வந்து ராஜா பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளேயே வந்து சித்தனா, பித்தனா அப்படியே தொலைஞ்சு போயிட்ட மாதிரி இந்த கதை முடிச்சிருப்பாங்க. ராஜாவினுடைய கதைய மட்டும் சொல்றேன். இப்படி காடு, வேட்டையாடுதல், அப்புறம் பாட்டவ வழிபடுதல் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்க இந்த கிராமத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து கஞ்சா தோட்டம் போட ஆரம்பிச்சுருவாங்க. கஞ்சா தோட்டம் போட ஆரம்பிச்சதுலேருந்து பளிச்சின மக்கள்லேருந்தே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து வேட்டையாடுதல மட்டுமே நம்பி இருந்தவங்களுக்கு வந்து இன்னொரு வழி கிடைக்கும்போது, அத நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தோட்டம் போட்டு இருக்கிற இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ண அந்த முதலாளிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து இந்த பளிச்சின மக்களையே வந்து மலைய விட்டு இறங்கிடுங்க, கீழ போங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு யானை கூட்டம் வந்து அந்த கஞ்ச தோட்டத்த ஃபுல்லா அழிச்சிடும் ஒரு நாள் இரவு. எப்படி இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யானை போற தடத்துல தான் வந்து கஞ்ச தோட்டத்த அமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தா, பளிச்சின மக்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா வருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்து வட்டார இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து கருமாடி கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து யானைகள் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு. இப்படியே போச்சுன்னா வந்து நம்மளும் இங்க இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கஞ்சா தோட்ட முதலாளிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தங்கப்பன வந்து ரொம்ப ரொம்ப நம்பி இருப்பாங்க. ஏன்னா, அவனால மட்டும் தான் வந்து இந்த யானைய வந்து ஒண்ணு திருப்பி அனுப்ப முடியும். இல்லன்னா வந்து வேட்டையாட முடியும் அப்படின்னு ரொம்ப நம்பியிருப்பாங்க. அவங்களுமே வந்து தங்கப்பன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா வந்து நம்ம வேட்டையாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேட்டையாடணும் அப்படின்னா பழங்குடி மக்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்றதுனால, நாங்க வந்து யானைய திசை திருப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தடம் பார்க்க போவாங்க. அடுத்த நாள் வந்து யானைய வந்து எப்படியாவது வேட்டையாடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா இது வாசியோட உதவி இல்லாம நம்மளால பண்ண முடியாது அப்படின்றதுனால, வாசியும் வந்து வேட்டையாடுதலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனா வாசிக்கு தெரியாது இது வேட்டையாட தான் நம்மள கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைய வந்து இந்த இந்த கிழக்கு பக்கம் சம்திங் வரும். அத வந்து மேற்கு பக்கமா அனுப்பிச்சுட்டா வந்து போதும் அப்படின்றதுல வந்து அவங்க தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பான் இவன். அதுக்கு வந்து வெடிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வெடி போட்டு அந்த பக்கமா திருப்பி விட்டுறலாம் அப்படின்றது தான் பிளானா போவாங்க. ஆனா போகும்போது வந்து 2 பக்கமா பிரிஞ்சுருவாங்க. நீ வந்து ரைட் போ, நான் லெஃப்ட் போறேன் அந்த மாதிரி பிரிஞ்சுட்டு, என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நான் இந்த பக்கம் போயிட்டு யானைய இந்த பக்கம் தொரத்தி விடுறேன். ஒரு வேள உன் பக்கம் யானை வந்துச்சுன்னா, நீயும் வந்து தொரத்தி விடு அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணி போவாங்க. பட் ஆனா போக போக தான் வந்து வாசிக்கு தெரியும் வந்து, இது வந்து யானைய தொரத்துறதுக்கான வழி கிடையாது. இது யானைய வந்து வேட்டையாட போறாங்க அப்டின்னு அவனுக்கு தெரிஞ்சிரும். 1 யானை, 2 யானை இல்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 யானை கிட்ட வரும். அந்த யானைங்கள எப்படி வேட்டையாடுவாங்க இவங்க அப்படின்ற பயத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசி வேற ஒரு பிளான் வச்சு என்ன பண்ணுவான், யானைங்கள வந்து திசை திருப்பி அவங்களுடைய கண்ல படாம வேற ஒரு பக்கம் போறதுக்கு வந்து அவன் ஒரு பிளான் போட்டு யானைங்கள வந்து துரத்தி விட்டுருவான். வாசி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து தங்கப்பனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடும். நேத்து முளைச்ச காளான் என்னோட பிளான வந்து அந்த மாதிரி நாசம் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் இறங்கி வாசி இருக்கிற இடத்துக்கே வந்து வாசிய அடிச்சு தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, யானை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, அவனுக்கு கண்ல பட்ட கடைசியா பார்த்தீங்கன்னா, எல்லா யானை கூட்டத்துலயும் வந்து ஒரு வழிகாட்டி யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுதான் வந்து வழிகாட்டி கூட்டிட்டு போகும். அந்த யானையும் என்ன பண்ணிடுவான்னா, இவன் சுட்டுடுவான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி போற யானையும் வந்து இவன் சுட்டுடுவான். 2 யானைய சுட்ட உடனே அதுக்கு முன்னாடி இருக்க யானைகள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓடி தப்பிச்சுரும். 2 யானைகள் வந்து ஒரே நேரத்துல இறந்து போன செய்தி வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சுட்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீசர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து முதலாளிங்களுடைய பெர்மிஷனோடயே வந்து தங்கப்பன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஸோ அடுத்து தங்கப்பன் வந்து வெளிய வந்தானா? வாசிக்கு என்னாச்சு? அடுத்து அவங்களோட 2 பேருடைய உறவு எப்படி இருக்கு? தந்தையா அவன ஏத்துக்கிட்டானா? இல்ல எப்படி? அப்படின்றது தான் இந்த முழு நாவலினுடைய கதையும். நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப 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 வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கும் இந்த நாவல். உங்களுக்கு மலைகள், காடுகள், விலங்குகள் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நிச்சயமா கானகன் நாவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி லக்ஷ்மி சரவணகுமார் அவருடைய ரைட்டிங் வந்து நிச்சயமா உங்கள வந்து அந்த புத்தகத்த வைக்கவே விடாது. பயங்கர ஃப்ளோ அந்த ரைட்டிங்ல. உங்களால வந்து தூங்கவே முடியாது. இந்த நாவல் படிச்சு முடிக்கிற வரைக்குமே வந்து என் கனவுலலாம் பளிச்சீன மக்கள், பாட்டா, புலி வேட்டை, மிருகங்கள் அப்படின்ட்டு சுத்தி சுத்தி இப்படிதான் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து தரோவா நீங்க என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா இந்த நாவலுக்கு விருது குடுத்ததுக்கு வந்து தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கர ரியலிஸ்டிக்கா உங்க கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி இந்த நாவல் போயிருக்கும். கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய நாவலும் கூட. இந்த கானகன் புத்தகத்த படிச்சுட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் ஆர் கமெண்ட்ஸ நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவரை இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை கேரிட்ஸ் மக்களுக்கு பாய்.